ஹாய், நான் உங்கள் டீ ட்ராவலர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யாரா இவன் முகமூடி கொள்ளக்காரமாக இருக்காங்க பாருங்க. முகமூடி கொள்ளக்காரன் இல்லைங்க, நான் தான் உங்கள் டீ ட்ராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டீ ட்ராவலர்ஸே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணுங்க, நம்மளாம் நானும் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணுங்க. என்னடா ஃபுல் கியரோட நிற்கிறேன் அப்படின்றானா பார்க்குறீங்க. இப்போ தான் வந்து நம்ம ரீசெண்டாக பைக் எடுத்தோம், அட்வென்ச்சர் 390. எடுத்த 1 வீக்லேயே நம்ம வந்து ஒரு பெரிய ரைட் கிளம்புறோங்க. நம்ம பைக் எடுத்து அடுத்த ஒரு 2-3 நாளே வந்து ஒரு ஸ்பான்சர் ரைடு ஒன்று வந்துச்சு. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட போட்டிருக்கோம்ல, யூ1 சொல்லிட்டு ஒரு டிரைவ் ஆப்பு. அந்த ஆப்பில் வந்து நமக்கு வந்து ரைட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க போகிறோம். யாரோட சேர்ந்து போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 32-35 பேரோட நம்ம சேர்ந்து ரைட் போக போகிறோம். இதுதான் வந்து இவ்வளோ பேரோட நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பி இத்தனை பேரோட ரைடு போகிறது. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன், பயங்கர ஆர்வமாக இருக்கேன். அதே மாதிரி வரது எல்லாமே வந்து பெரிய பெரிய ரைடர்ஸுங்க. அப்படிங்கும்போது அதை நினச்சாலே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. சரி, ஓகே, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி நம்மளும் கிளம்பி ரெடியாகி பக்கம் ரெடி ஆகிட்டோம். இப்போ என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டா, ரைடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் தாங்க ரைடு. நம்ம சென்னையிலேருந்து நேராக வந்து வெஸ்டர்ன் காட்ஸு, அங்கேருந்து நிறையா பிளான்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டீ ட்ராவலர்ஸே, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே ஏதாச்சும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இனிமேல் வந்து பக்காவாக சூப்பராக வேறு மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன, சரி அவ்வளோதாங்க. நான் வந்து ஈவினிங்லாம் வந்து சென்னையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 8-9 மணிக்கெலாம் வந்து சென்னையில் இருக்குன்னு நினச்சேன். ஆக்சுவலாக மணி இங்கேயே வந்து 9 ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை, நம்ம வந்து வாங்கிட்டு வர அப்படியோ இல்லை வந்து நமக்கு எழுதப்படாத விதி அப்படியே என்னன்னு தெரில. எந்த டைமுக்கு அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த டைம் தான் இங்கேருந்து கிளம்புறோம். சரி, ஓகே, வளவலான்னு பேசி விரும்பல. ஸோ மக்களே, ரொம்ப ஆர்வமாக ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ரைடர்ஸ் ஆர்மி அவங்களோட சேர்ந்து தான் நம்ம ரைட் போக போகிறோம். நிறைய விதத்தில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரைடர்ஸ் ஆர்மி. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு மோட்டோ கார்னிவல் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு, அதில் வந்து நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டகரியில் நம்மளுக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. என்ன கேட்டகரியில், ஹியூமனிட்டி மோட்டோ லாகர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்மளுக்கு அவார்டும் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கெலாம் எப்பயுமே நம்ம தேங்க்ஃபுல்லாக இருப்போம். ஸோ ரைடர்ஸ் ஆர்மி கைஸ், உங்களை பார்க்க நேராக வந்துக்கிட்டே இருக்கேன். கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் நாங்கள் வந்துடுவேன். நம்ம சேர்ந்து ரைடு பண்ணி மாஸ் பண்ணுறோம், வேறு லெவல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ரைடு வர போகிறேன். ரொம்ப நாளாகவே உங்களோட ரைடு வரணும் ரொம்ப ஆசை. ஸோ இப்போ தான் அந்த ஆசை நிறைவேறுது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களே வாங்க, மீது எல்லாத்தையுமே வந்து நம்ம மோட்டோவில் கண்டினியூ பண்ணலாம். லவ் யூ டீ ட்ராவலர்ஸே. எப்போதுமே உங்கள் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருங்க. வேறு மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகே டீ ட்ராவலர்ஸே, இப்போ தான் வந்து நம்ம பைக் எடுத்து ஃபர்ஸ்ட் ரைடு. பிஸ்மில்லாஹி லதி அலா நியத்தில் ஷேக் அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிஸ்மில்லாஹி லதி அலா நியத்தில் ஷேக் ஹரிலல் மௌலானா சலீல் ஹஸனி ஹாஷிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிஸ்மில்லாஹி லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவ ஸமீஉல் அலீம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து நம்மளோட வண்டிக்கு வந்து நம்ம டேங்க் ஃபில் பண்ணுறோம். இது வந்து நம்ம பவர் பெட்ரோலே போகலான்ட்டு இருக்கோங்க. போடுங்க. எத்தனை லிட்டரு? இதோட கெப்பாசிட்டி வந்து 13 லிட்டரு. எவ்வளோ லிட்டர் பிடிக்குன்னு பார்ப்போம். நார்மலாகவே நம்ம வந்து அந்த வண்டிக்கு போடும்போது பக்குன்னு இருக்கும். நார்மல் பெட்ரோல் போடும்போது இதில் வேறு பவர் போடுறோமா, அதுக்கும் 7 ரூபா டிஃப்ரெண்ட்டு. இது அது 102 ரூபா நார்மலு. இது வந்து 180 ரூபா. நார்மல் போடும்போது எனக்கு திக்குன்னு இருக்கும். போகிறோம் சேவ் பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்து வண்டிக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு நான் போனேன் 1383 12.61 லிட்டரு. ஓகேங்க, வந்து விலாக் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நிறைய உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா மழை பெய்யுது. கேமரா வந்து வச்ச வேலைக்கு ஆகுதுங்க. அதனால் வந்து கேமரா கட்டி நம்ம வந்து வச்சுருவோம். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்து கேமரா மழை இன்னும் ஏதாவது கண்டு பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஸ்குவாட், இப்போ நம்ம எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்னையில் இருக்காங்க. இன்னும் திடீர்னு கள்ளக்குறிச்சியிலேருந்து கிளம்புற மாதிரி வீடியோ போட்டால் இப்போ என்ன சென்னையில் இருக்கேன்ற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வர வழியில் ஃபுல்லாகவே மழை. நம்ம லாஸ்ட்டாக வந்து பெட்ரோல் போட்டோம் பார்த்தீங்களா பங்கில், அங்கே இருந்து நம்ம செங்கல்பட்டு தாண்டி ஃபுல்லாகவே மழை தாங்க. மழை எங்கேயுமே நிற்கவே இல்லை. ஆனால் செங்கல்பட்டு தாண்டின உடனே சுத்தமாகவே மழை இல்லைங்க. பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது அருவி தெரியுது. நான் நினச்சேன், சரி இங்கேயே இவ்வளோ மழை இல்லை, இங்கேயே மழை இப்படி பெய்யுது, சென்னையில் இன்னும் பயங்கரமாக மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் சென்னையில் ஒரு பொட்டு மழை கூட இல்லை. சரி, ஓகே, நல்ல விஷயந்தான். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கரெக்டாக 1 மணிக்கோ 1:30 மணிக்கு வந்தான்னு நினைக்கிறேன் சென்னைக்கு. அப்படியே நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த ஒலிம்பியா டெக் பார்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே தான் எல்லாமே குரூப்பாக நிற்கிறாங்க.
அதோட வந்திருப்பாங்க என்னன்னு தெரியல. 3:30 மணி விட்டு 4 மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. வந்திருப்பாங்க என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3:30 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 3:30 மணிக்கு நம்ம ரைடு கிளம்புறோம். படிக்கிறதுக்கு கூட 4 மணிக்கு எந்திரிக்காதண்ணா, இந்த ஒரு விஷயத்துக்காக எழுந்திரிச்சேன். நம்மளும் வந்து வண்டி எடுத்த கையோட எங்கடா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பான்சர் ரைடு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சு. யார் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் சொல்லிட்டு ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து நம்மளுக்கு இந்த ரைடை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கோத்தகிரி, அதுக்கப்புறம் வந்து அப்படியே மசீனக்குடி அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஸ்காட், ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தொடர்ந்து உங்களுடைய லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன போக சொல்கிறாங்க, எதுக்கு இல்லைங்க போகணும்? மெயின் கேட்லையா? உள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க. மெயின் கேட் வழியாக நம்ம உள்ளே வர சொல்கிறாங்க. இதுதான் வழி. லாஸ்ட். ஓகே, தேங்க்யூ. எல்லாம் இங்கே நினைக்கிறாங்க. ப்ரோ இங்கே எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 பேர் வந்திருக்காங்க. ஓகே ஸ்காட், இவங்களோட தான் நம்ம 3 நாளாக பயணிக்க போகிறோம். 3 நாள் ட்ராவல் பண்ணிட்டு இவங்களோட ட்ராவல் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன். லவ் யூ ஆல். ஓகே ஸ்காட், நம்ம வந்து குரூப் ரைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ஒரு மீட்டிங்லாம் போட்டாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்தாங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. அப்படியே பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குல்ல, இவ்வளோ ரைடர்ஸு. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ தான் நம்ம போகிறோமா, அப்படினால வந்து கொஞ்சம் ஸ்குவாட் ஃபைனலாக வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. வேறு மாதிரி இருக்குது ஃபீலு. மொத்தம் வந்து 32 பேர். 32 பேர்த்த வந்து ஒரு 4 டீமாக பிரிச்சிட்டாங்க. டீம் ஆல்ஃபா, டீம் டெல்டா அப்படின்ற மாதிரி ஒரு 4 டீமாக பிரிச்சிட்டாங்க. நம்ம வந்து ஏ டீம் ஆல்ஃபா டீமு. நம்ம பைக்கர் மச்சி முஸ்தபா இருக்கார்ல, அவரோட டீமு. அவர் தான் நம்மளோட லீடு. அப்படியே ஒரு பயங்கர பயங்கர எப்படி இப்போது அப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரோடு ஃபுல்லாகவே நம்மளை தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி. நம்ம வந்து சென்னை விட்டு தாண்ட போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கத்திப்பாறை பிரிட்ஜு மேலே நம்ம போயிட்டுருக்கோம். அது இப்போ வந்து நம்ம செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டிக்கிறோம். இல்லை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்களா, அதனால் வந்து நம்ம செப்டிமில் வந்து எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. வீடியோ வீடியோ ஆனில் தான் இருக்குது. ஏதாச்சும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க எங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு. சொல்லுங்கள், என்ன சிரிக்கிறீங்க? நீங்கள் சீனியர் ப்ரோ, எங்களுக்கு நீங்கள் சீனியரில். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ப்ரோ. வாழ்த்துக்கள். வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ரொம்ப வரணும்னு நினச்சோம். பட் அவராச்சும் வந்துருக்கலாம், அவரும் வரல அந்த மாதிரி.
ஓகே, அவர் தான் வந்து பைக்கர் மச்சி முஸ்தபா. ஆக்சுவலாக வந்து நம்ம பைக் டெலிவரிக்கு அவர் இன்வைட் பண்ணியிருந்தேன். வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். திடீர்னு அந்த டைமில் ஏதாச்சும் ஏதோ ஒர்க் வந்துச்சான். ஸோ அதனால் வரல. ரொம்ப ஆசைப்பட்டேன் வரணும் அப்படின்ற ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஓகேங்க, நம்ம வந்து இந்த ஹோட்டல் பேர் என்னன்னு தெரில, ஸ்ரீ கணபதி விலாஸ் அப்படின்ற ஹோட்டலில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மினி டிஃபன் மாதிரி கொடுத்தாங்க. பூரி, பொங்கல், தோசை, இட்லி, வடை, அப்புறம் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் காஃபி, இந்த மாதிரி எல்லாமே மினி டிஃபன்லாம் கொடுத்து பயங்கரமாக இருந்துச்சு. காலையிலேயே சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளாம் காலையில் சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது, காலையில் சாப்பிட்றதே கிடையாது. திடீர்னு காலையில் இந்த மாதிரி டிஃபன் வாங்கி கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நைட்டு வேறு தூங்கலையா, தூக்கம் வந்துருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ தூங்காமல் ஓட்டணும். நம்ம கரெக்டாக நம்ம ஒன்றுமே இந்த ரெட் பார்க்லேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் வந்து மேல்மருவத்தூர் முன்னாடி சாப்பிட்டு இப்போ மேல்மருவத்தூர் வந்துட்டோம். அதுதாங்க ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னா வந்து இப்போ தான் எனக்கே தெரிஞ்சு, இது வரைக்கும் என்ன பிளான் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து திம்பம் ஃபாரஸ்ட் வழியாக வந்து நம்ம போகிறதான் பிளானா. அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 6 மணிக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து என்ட்ரி உள்ளே ஆயிடணும். இல்லை அப்படின்னா விட மாட்டாங்க. அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 120 அப்போ அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்பீட் லிமிட்டே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ரோட்டில் வந்து அவ்வளோ ஸ்பீடில் வந்து போக முடியுமா அப்படிங்கிறது போக முடியும். ஆனால் வந்து கொஞ்சம் வெஹிக்கிள் வந்து இந்த மார்னிங் டைமில் அதெல்லாம் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. அதனால் வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. அதனால் வந்து நம்ம அந்த சேலம் பைபாஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ரோடு, அங்கே வந்து நம்ம அந்த ஸ்பீட் லிமிட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. ஒரு நாளைக்கு இங்கேயே வந்து நம்ம 100 மேலே வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. முன்னாடி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இன்ஸ்ட்ரக்டர் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டாரு. ஹேண்ட் சிக்னல், அதுக்கப்புறம் வந்து அதான் மற்ற சிக்னல்ஸும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு அதை பார்த்து கரெக்டாக போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்லோ பண்ணுங்க அப்படின்ட்டு கையை இறக்கிறாங்க. போகிறோம். அதாவது என்ன ஒரு காமெடினா, நான் நைட்டு கள்ளக்குறிச்சியிலேருந்து தான் கிளம்புனேன். அவங்க ரைடு இந்த பக்கம் தான் போகிறாங்க. எந்த பக்கம்? சேலம் பக்கம், ஈரோடு பக்கம். ரூட்டு இந்த பக்கம் தான் ரூட்டு. அப்போ என்ன சொல்லியிருக்கணும், அப்பா உங்கள் ஊர் சைடு தான் நாங்கள் போகிறோம், அதனால நாங்கள் உங்கள் ஊர் வழியாக வரோம், உங்கள் ஊரை நீ ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பெரிய மனுஷன் அழகு. அதை விட்டுவிட்டு நீ கள்ளக்குறிச்சியிலேருந்து கிளம்பி சென்னைக்கும், சென்னையிலேருந்து கிளம்பி திரும்ப உங்கள் ஊர் வழியாக தான் நம்ம ரைடுக்கே போகிறோம் அப்படின்னா எந்த ஊருங்க நியாயம்? யார்கிட்ட போய் சொல்கிறது? என்னங்க எருவு மாடு அப்படியே ரோட்டில் அசால்ட்டாக மேய்ச்சிட்டு இருக்காரு பாருங்க. இவ்வளோ வண்டியாக வந்துட்டு இருக்கு. இந்த பாருங்க, இதுதாங்க இங்கே தாங்க இருக்கு. இந்த எங்கள் வீடு இங்கே தாங்க இருக்கு. அதுதாங்க எங்கள் வீடு. திரும்ப எங்கள் வீட்டு வழியாக கூட்ட போறீங்களேங்க, என்னங்க நியாயம் இதெல்லாம்? நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் போகிறது பிரச்சனையே இல்லை. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நம்ம பைக்கு வந்து 1000 கிலோமீட்டரில் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஷோரூமில் போயிட்டு ஐயா நான் வந்து லாங் ரைடு போகிறேன் ஐயா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னா, இல்லை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு 1000 கிலோமீட்டர் தான், இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம இங்கேருந்து டேரக்டாக ரைட் கழுவி போயிருந்தோம் அப்படின்னா 1000 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்துருக்கும். இப்போ இங்கேருந்து நம்ம போயிட்டு சென்னை சென்னையிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் நம்ம ஊருக்கே வந்து இப்போ இங்கேருந்து நம்ம ரைட் போகிறோமா, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டும். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரியல. அங்கே சர்வீஸ் பண்ண டைம் இருக்குமா, இல்லை ஒரு 100-200 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டலாமா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஷோரூமில் வேறு 120 மெயின்டைன் பண்ணுங்கன்னாங்க.
நம்ம இங்கே 140 வரையும் போயிட்டு 140 மேலே போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு ட்ரிக் ஒன்று கொண்டு போச்சுருக்கீங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பீடாக போகணும் வச்சுங்களேன். நம்ம ஸ்பீடாக போகணும் அப்படின்னா ஆக்சிலேட்டர் மட்டும் தான் திருவணும், ப்ளஸ் ரோடை பார்க்கணும், அவ்வளோதான். ட்ரிப் மீட்டர் வந்து நம்ம பார்க்கக்கூடாதுங்க. அது ட்ரிப் மீட்டரை நம்ம பார்த்துட்டு வண்டி வந்து நம்ம நினைச்சோட ரொம்ப ஸ்பீடாக போச்சு அப்படின்னா ஐயோ ஸ்பீடாக போய் அப்படின்ட்டு ஸ்லோ ஆக்கிடுறோம். நம்ம ட்ரிப் மீட்டரை பார்க்காம ஓடினாலும் வண்டி 150 போனாலுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பாச்சி பைக்கில் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமாம், அப்படியே போயிட்டே இருப்பேன். நார்மலாக அப்படியே போயிட்டே இருக்கேன். நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், சரி அப்படின்னு கொஞ்சம் தூரம் போவேன். எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்ட்டு ட்ரிப் மீட்டரை பார்த்தா 120 மேலே போயிட்டுருக்கோம். ஆனால் என்னடா அது அப்படியே 120 மேலே போகும்போது லைட்டாக ஒரு ஜருக்கு பயம் வரும். ஏன்னா 120 மேலே போகுது அப்படின்ட்டு. ஆனால் ட்ரிப் மீட்டரை பார்க்காம இருந்தோம் அப்படின்னா பயப்படாமல் எவ்வளோ தூரம் வேணால் போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுங்க. அதாவது காலையில் 7 மணிக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க. லஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஜீவன் வந்து லஞ்சு கேட்டுச்சுங்க. உடனே லஞ்சு தானே வேணும், இந்த பாருங்க ஆர்கானிக். என்ன ப்ரோ ஆர்கானிக்கா? என்ன ப்ரோ எக்கனாமிக்கல் அண்ட் ஆர்கானிக்கல் லஞ்சுன்னு சொல்லிட்டு 3 ஜீவன் பசியோடு இருந்துச்சுங்க. அவங்களுக்கு லஞ்ச் வாங்கி தராமல் ஆர்கானிக்கல் லஞ்சுன்னு சொல்லிட்டு பாவம் அவர் நாங்கள் வந்தோடனே ஃபுல்லாக கரைச்சி மெயினாக இவர் லஞ்சே வேணான்னாரு. அவராச்சும் பரவாயில்ல ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் லஞ்சே வேணாம் கிளம்புனா அப்படின்னாரு. பரவாயில்ல ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆர்கானிக் அப்புறம் வந்து எக்கனாமிக்கல் ரெண்டுமே. அந்த கூழ் கடைக்காரன் நினச்சிருப்பார் இவங்களாம் நம்ம கடையில் கூழ் குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு தெரியல ரேட்டு கம்மியாக இருக்குது, எல்லாத்தையும் நாங்கள் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அவ்வளோதாங்க, 20 ரூபா 25 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் லஞ்ச் ஓவர். என்னெல்லாம் கேட்டிங்கன்னு நல்லா சாப்பிடாம 2 நாள் இருந்தால் கூட இருப்பேன். ஆனால் எல்லாமே நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஓகே டி டிராவல்ஸே, இப்போ வந்து நம்ம பண்ணாரி சத்தியமங்கலம் தாண்டி பண்ணாரி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து குரூப் வந்து அங்கேயே மிஸ் பண்ணியாச்சுங்க. எங்கே ஈரோட்லேயே மிஸ் பண்ணியாச்சு. அவங்க வந்து நேராக நான் வந்து ஃபியூவல் போட்டு சூச்சு போய்ட்டு வர முன்னாடி அவங்க உஸ்ஸுன்னு போயிட்டாங்க. அதனால் வந்து குரூப் எல்லாமே யாருமே இல்லை, ஒரே ஆள் தான் என் கூட வராது. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா பார்க்க போயிருக்காரு, அதனால் லேட் ஆகிடுச்சு. அதனால் என் கூட வந்துட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். பண்ணாரி போகிறோங்க, சத்தியமங்கலம் தாண்டி போயிட்டுருக்கோம். ஒருவேளை பண்ணாரி வெயிட் பண்ணுறாங்களா இல்லை எப்படியா வந்துடணும் அப்படின்னு போகிறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. ஏன்னா வந்து டைமிங்கும் வந்து பண்ணாரி தாண்டி அந்த பண்ணாரி செக் போஸ்ட்டில் வந்து டைமிங் 5 மணி வரைக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு டைம் போனோமே லாஸ்ட்டாக, எப்போது யானை கூட பார்த்தோம்ல அந்த லைன்லேயே வந்து நம்ம இது வரைக்கும் 3-4 டைம் பிறகு 3-4 டைம் வந்து யானை பார்த்துட்டாங்க. இந்த டைமும் யானை மாட்டுதா என்னன்னு பார்ப்போம். 3-4 டைம் யானை பார்த்து அந்த வீடியோ அப்லோடே பண்ணவே முடியல. ஒரே ஒரு டைம் வேணும்போது அப்லோட் பண்ண நினைக்கிறேன். மற்ற டைம் எல்லாமே வந்து ஒரு டைம் வந்து மெமரி கார்டு வந்து இதாகிடுச்சு ஃபுல்லாக ஃபார்மட் கேட்டுன்னு சொல்லிட்டு. நம்ம கர்நாடகா ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் சாமராஜநகர்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடகாவில் ஒரு டிஸ்ட்ரிக்கு, அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் வந்தோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் ரூட்டே போட்டு வந்தோம். அப்போ வந்து நான் மட்டும் தனியாக வந்தேன். தனியாக வந்து யானை பக்கத்தில் இங்கே போகுது. அப்படியே ஒரு கார் பின்னாடி நைஸாக போயிட்டேன்னு வச்சிங்களேன். இந்த டைம் வந்து யானை வர டைம் தான். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். யானை வர டைமு ஈஸியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு இன்னும் ஸ்பெஷல் இல்லைங்க. என்ன அப்படின்னா நம்ம என்ன ரைடு வயநாடு இங்கே போகும்போது நினைக்கிறேன், கர்நாடகா ரைடு பண்ணும்போது தான். கர்நாடகா ரைடு பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஒரு காரில் சின்ன பசங்களாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பைக்கு நம்ம ரைடிங் கேர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு டாட்டா காமிச்சாங்க. நம்மளும் வந்து அவங்களுக்கு டாட்டா காமிச்சோமா. அந்த வீடியோ வைரல் ஆகிடுச்சுங்க. இன்னமும் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த வீடியோ இருக்கும். சும்மா குழந்தைங்களுக்கு டாட்டா காட்டின வீடியோ வந்து வைரல் ஆச்சுன்னா பார்த்துங்களேன். எந்த வீடியோ வைரல் ஆகுது, எந்த வீடியோ வைரல் ஆக மாட்டேங்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லைனில் வந்து நிறையா புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பண்ணாரி போயிட்டு மற்ற ரைடர்ஸ்லாம் நிற்கிறாங்கன்னு பார்ப்போம்.